ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகும்போது எந்த மாதிரி ஷேரை வந்து பிரித்து கொடுக்குறாங்க, அதாவது நியூ பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து ஷேரை எந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போது அந்த நியூ பார்ட்னருக்கு இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து ஷேரை பிரித்து கொடுக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதாவது when நியூ பார்ட்னர் என்டர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர். அதாவது இப்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் ஏ பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, புதிய பார்ட்னர் வந்து சி வராருன்னா, இந்த சி வந்து என்ன பண்ணுவார்னா இவரோட முழு ஷேரையும் இந்த ஏ அல்லது பி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க கிட்டேருந்து, இந்த ஏயோ அல்லது பியோ இவங்க 2 பேர்லேருந்து ஒரு ஆள் கிட்டேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேரை வந்து வாங்குவாங்க. சரியா? வாங்குறது இல்லை, ஏதாவது ஒரு ஓல்டு பார்ட்னர்ட்டேருந்து கிடைக்கும். சரியா? வென் நியூ பார்ட்னர் என்டையர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர். ஏதாவது ஓல்டு பார்ட்னர்ட்டேருந்து நியூ பார்ட்னர் வந்து அவங்களோட முழு ஷேரும் கிடைக்கும். இந்த மெத்தடில் வந்து எப்படி ப்ராப்ளம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்து ப்ராப்ளம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 2:3. ஏயும் பியும் பார்ட்னர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து எந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்கன்னா 2:3. They agreed to admit C in the partnership by 1/5 share in the profits. அதாவது இவங்க 2 பேருமே ஏயும் பியும் வந்து சியை வந்து அட்மிட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ்குள்ளாடி வர வைக்கிறாங்க. இப்போ சிக்கு வந்து ஷேர் எப்படி கொடுக்குறாங்கன்னா 1/5 ஷேர்னு சொல்லியிருக்காங்க. C's entire share is given by B only. Calculate new profit sharing ratio. அதாவது சியோட என்டையர் ஷேரை யார் மட்டும்தான் கொடுக்குறாங்க? பி மட்டும்தான் கொடுக்குறாங்க. சரியா? ஏ கிட்டேருந்து எந்த ஷேருமே அவர் வாங்கலை. பி மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா என்டையர் ஷேரையுமே சியோட என்டையர் ஷேரையுமே பி மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதாவது இந்த 1/5 ஷேரையுமே யார் தான் கொடுக்குறாங்க? பி மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ கேல்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதாவது அப்படி பி மட்டும் கொடுக்கும்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏக்கு வந்து ஏயோட ப்ராஃபிட் ஷேரில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா 2:3 இருக்குது. யார் மட்டும்தான் கொடுக்குறாங்க? பி மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஏயோட ஷேரில் எந்த சேஞ்சுமே இருக்காது. அப்போ ஏயோட ஷேர் என்னது தான்? 2/5. 2/5னா இங்கே 2:3ன்னு இருக்குது. அப்போ 2 இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். 2/5 ஏயோடது 2/5. அதே மாதிரி பியோடது என்னென்னா பி வந்து 3 இருக்குது. அப்போ 3/5 தான் என்னது? பியோட ஓல்டு ரேஷியோன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பி வந்து மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? சிக்கு வந்து ஷேர் கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போது பியோட வந்து நியூ ப்ராஃபிட் ரேஷியோவும் இருக்குது. ஏன்னா இந்த 3/5ல் தான் அவங்க எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னா இந்த 1/5 ஷேரை வந்து சிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போது பிக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கும். அந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை தான் நாம் என்ன பண்ண போகிறோம்? ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ அண்ட் பியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது? 2:3. சியோட ஷேர் எவ்வளவு? 1/5. இந்த ரெண்டையுமே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து ஏயோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏயோட ஷேர் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏக்கு எவ்வளோனா, ஏக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஏ வந்து எதுவுமே சிக்கு வந்து ஷேரில் வந்து எதுவுமே ஷேர் பண்ணலை, கொடுக்கல. ஆனால் யார் மட்டும்தான் கொடுக்குறாங்க? பி மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஏயோட ஷேர் என்ன தான்? 2/5. அந்த 2/5 எழுதிக்கோங்க. பியோட ஷேர் எவ்வளவு? 3/5. 3/5 எழுதிட்டு பியோட நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பி மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? 1/5 ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ பியோட ஷேர் எவ்வளவு? ஓல்டு ரேஷியோ எவ்வளவு? 3/5 மைனஸ் அவர் எவ்வளோ வந்து ஷேர் வந்து சிக்கு கொடுக்க சொல்கிறாரு? 1/5 கொடுக்குறாங்க. ஸோ 3/5லேருந்து என்ன பண்ணணும்னா 1/5 லெஸ் பண்ணணும். 3/5லேருந்து 1/5 லெஸ் பண்ணாங்கன்னா என்ன கிடைக்கும்? 3/5 மைனஸ் 1/5. கீழே வந்து டினாமினேட்டரில் ஒரே வேல்யூ இருக்குது. ஸோ 5 கீழே போட்டுட்டு 3லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 2/5. சரியா? டினாமினேட்டரில் வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். பட் இங்கே வந்து சேம் வேல்யூ டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே 5 இருக்குது. 3/5 1/5 ரெண்டுமே சேம் வேல்யூங்கிறதுனால நீங்கள் சும்மா மைனஸ் பண்ணால் போதும். டினாமினேட்டரில் இருக்க 5 அப்படி எழுதிக்கோங்க. 3 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2/5 கிடைக்கும். இப்போது சியோட ஷேர் என்னது? 1/5. ஏக்கு வந்து 2/5, பிக்கு வந்து 2/5, சிக்கு என்னது? 1/5. அப்போ நியூ ரேஷியோ ஏபிசியோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு?
2:1. சரியா? இதான் வந்து ப்ராப்ளம். இதான் வந்து ஒரு புதிய பார்ட்னர் என்டர் ஆகும்போது ஏதாவது ஓல்டு பார்ட்னர் வந்து அவங்களோட ஷேரை கொடுத்தாங்க, புதிய பார்ட்னருக்கு ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அது என்னென்னா, வென் நியூ பார்ட்னர் பர்ச்சேசஸ் a ஸ்பெசிஃபிக் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர்ஸ். அதாவது நியூவாக என்டர் ஆகிற பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஷேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்டேருந்து வாங்குறதா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். X and Y are partners sharing profits in the ratio of 3:2. Mr. Z is admitted into business for 3/7 share. மிஸ்டர் இசட் எக்ஸும் ஒய்யும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ரேஷியோ, அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 3:2. இசட்டை வந்து அவங்க அட்மிட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்குள்ளாடி, அவங்களுக்கு கொடுக்க போகிற ஷேர் என்னது 3/7 ஷேர். மிஸ்டர் இசட் பர்ச்சேசஸ் தி ஷேரஸ் டு 2/7 ஃப்ரம் எக்ஸ்டேந்தும், அதாவது இந்த 3/7ங்கிற ஷேர் இருக்குல்ல, இதில் வந்து 2/7ங்கிற ஷேரை எக்ஸ்டேந்தும் 1/7 ஷேரை யார்கிட்டேருந்து வாங்குறாங்க, ஒய்கிட்டேருந்து வாங்குறாங்க. அண்ட் 1/7 ஃப்ரம் ஒய். Calculate new profit sharing ratio of X, Y and Z. இப்போ நல்லா ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஓல்டு ரேஷியோ எவ்வளோனா 3:2. சிக்கு அவங்க கொடுக்க போகிற ஷேர் எவ்வளோனா 3/7. இசட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3/7 எப்படியெல்லாம் வாங்குறாங்க, எக்ஸ்டேருந்து 2/7 வாங்குறாங்க, ஒய்கிட்டேருந்து 1/7 வாங்குறாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸுக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வரும், ஒய்க்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வரும். ஏன்னா இசட்டுக்கு ரெண்டு பேருமே இசட் வந்து ரெண்டு பேர்ட்டேருந்துமே என்ன பண்ணுறாங்க, ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஓல்டு ரேஷியோலேருந்து நியூ ரேஷியோவை நாம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணால் அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும். சரியா? அதாவது எக்ஸும் ஒய் ரெண்டு பேருமே வந்து இசட்டுங்கிறவருக்கு ஷேர் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து என்ன வரும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வரும். அதுதான் இந்த ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். எக்ஸ் அண்ட் ஒய்யோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:2. இசட்டோட ஷேர் எவ்வளவு 3/7. ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த எக்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, இசட்டுக்கு வந்து ஷேர் கொடுக்குறாங்க, ஒய்யும் என்ன பண்ணுறாங்கன்னா இசட்டுக்கு வந்து ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸோட ஓல்டு ரேஷியோ நமக்கு தெரியும். அப்போ எக்ஸோட என்ன கண்டுபிடிக்கணும், நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸுக்கு வந்து ஷேர் ரேஷியோ எவ்வளவு, ஓல்டு ரேஷியோ 3/5. இசட் ஒய்யோட ரேஷியோ என்னது 2/5. 3/5 2/5 எப்படி வருதுன்னு தெரியும்ல, இந்த 3 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 5. அப்போ 3/5 is 2/5. இதுதான் வந்து என்னது எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஓல்டு ரேஷியோ. ஸோ எக்ஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது எக்ஸுக்கு எவ்வளோ ரேஷியோ இருக்குது, ஷேர் இருக்குது 3/5. அப்போது இங்கே 3/5 மைனஸ் இங்கே அவங்க வந்து எக்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அந்த ஷேரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். எக்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 2/7 கொடுக்குறாங்க. ஸோ 3/5லேருந்து 2/7 நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே 3/7 இருக்குது. அடுத்து அவங்க கொடுக்க சொன்ன ஷேர் எவ்வளவு 2/7. இங்கே டினாமினேட்டரில் வேல்யூ பாருங்கள் 5ம் 7ம் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா டினாமினேட்டரில் வேல்யூ சேமாக இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். இப்போ டினாமினேட்டரில் சேம் ஆகணும் அப்படின்னா இந்த 5ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3 இந்த வேல்யூஸை இந்த சைடு இருக்கிறத வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 7 இதை வந்து 2ஐ என்ன பண்ணணும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அதாவது அப்படி இன்டர்சேஞ்சில் மல்டிப்ளை பண்ணணும், மாற்றி இப்போது இங்கே 7 இருக்குல்ல, இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே 5 இருக்குல்ல, இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே கீழே என்னது இருக்குது 7 × 5. அப்போ 7 × 5 என்னது 35. சரியா? எல்சிஎம் எடுக்க தெரியும்ல, நார்மலாக எல்சிஎம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கணும். இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த வேல்யூவை 3/7 டிவைடட் பை 5 × 7. இது வந்து என்னது 2 × 5 டிவைடட் பை 7 × 5. இதை வந்து எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது மைனஸ் பண்ணும்போது 11/35 கிடைக்கும். அடுத்து ஒய்யோட நியூ ரேஷியோ எவ்வளோனா 2/5. சாரி, ஒய்யோட ஓல்டு ரேஷியோ 2/5. அவங்க எவ்வளோ ஷேர் கொடுக்குறாங்க 1/7. அப்போ 2/5லேருந்து 1/7 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இங்கே டினாமினேட்டரில் வேல்யூ வந்து என்னவா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 5ஐ வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த டேம் அவ்வளோத்தையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த டேம் அவ்வளோத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது மைனஸ் பண்ணும்போது 9/35 கிடைக்கும். இப்போ நமக்கு என்னென்னா எக்ஸோட ரேஷியோவும் கிடச்சாச்சு, ஒய்யோட ரேஷியோவும் கிடச்சாச்சு. இப்போ இசட்டோட ரேஷியோ பாருங்கள், இசட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா
3/7 இருக்குது சரியா. 3/7 இசட் ரேஷியோ 3/7. அண்ட் இங்கே பாருங்கள் எக்ஸோட ரேஷியோ 11/35, ஒய்வோடது 9/35. இங்கே டினாமினேட்டரில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வேல்யூ இருக்குது 35. பட் இசட்டுக்கு என்ன இருக்குது 7 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த 7ஐயும் நம்ம என்னவா மாற்றணும்னா இவங்களுக்கு இருக்க மாதிரி 35ஆக மாற்றணும். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்கும், 7 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்கும். ஸோ 3/5 3 × 5 டிவைடட் பை 7 × 5 போட்டிங்கன்னா 15/35 கிடைக்கும். இப்போது நமக்கு மூணு பேருக்குமே என்ன இருக்குது டினாமினேட்டரில் ஒரே வேல்யூ 35 இருக்குது. ஸோ நம்மளோட ரேஷியோ எவ்வளவு XY அண்ட் இசட்டோட நியூ ரேஷியோ ஆஃப் XY அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு 11:9:15. இதான் வந்து என்னது அவங்களோட நியூ ரேஷியோ. புரியுதா. அவங்க வந்து ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் நியூ பார்ட்னர் வந்து ஷேரை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது நியூ பார்ட்னர்ஸ் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ கேல்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஈஸியும் கூட. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோலேருந்து நியூ ரேஷியோவை மைனஸ் பண்ணணும். அதாவது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலேருந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கிடைக்கும் சரியா. A and B are partners sharing profit and losses in the ratio of 4:3. They admitted C into the business. ஏயும் பியும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ஷேர் எப்படி பிரிக்கிறாங்க 4:3ங்கிற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. யார் அவங்க அட்மிட் பண்ணுறாங்க பிஸ்னஸில், சிங்கிறவரை அட்மிட் பண்ணுறாங்க. Hereafter they share profit and losses in the ratio of 7:4:3ங்கிற ரேஷியோவில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க. அதாவது சியை அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏக்கும் பிக்கும் ஷேர் ரேஷியோ எவ்வளவு 4:3. சியை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் 3 பேரோட ரேஷியோ எவ்வளவு 7:4:3ன்னு கொடுத்துருக்காங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ யாருக்கு மட்டும்தான் வரும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன வரும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா நியூ பார்ட்னர் வந்து எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண மாட்டாங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஷேரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓல்டு பார்ட்னர்ஸோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ண போகிறோம். அது நம்ம என்ன ஃபஸ்ட் லைனில் என்ன எழுதணும், A and Bயோட என்ன எழுதணும், ரேஷியோ எழுதணும். ஸோ ஏபிஸ் ஓல்டு ரேஷியோ எவ்வளவு 4:3 சரியா. 4:3 எழுதிட்டேன். அதே மாதிரி அவங்களோட ஏபிசி 3 பேரோட நியூ ரேஷியோ எவ்வளவு 7:4:3. இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ணணும். ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ தான் என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோட ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஏயோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ண போகிறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஏவோடது இங்கே எவ்வளோ இருக்குது 4/7 வரும். ஏன்னா 4:3 இருக்குது. 4 ஆட் பண்ணிங்கன்னா 7. அப்போ ஏயோட என்னது 4/7. அதே மாதிரி பியோட ஓல்டு ரேஷியோ எவ்வளவு 3/7. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஏயோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓல்டு ரேஷியோ எவ்வளவு 4/7 மைனஸ் நியூ ரேஷியோ எவ்வளோனா 7:4:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 7. ஸோ 7 டிவைடட் பை இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 14 கிடைக்கும். ஸோ 7/14. இப்போது டினாமினேட்டரில் ரெண்டு வேல்யூ என்ன ஆக்கணும், சேம் ஆக்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ இதையும் இந்த டேம் என்ன ஆக்கணும், கீழே இருக்கிறத 14 ஆக்கணும். ஸோ என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 2 டிவைடட் பை 7 × 2 மைனஸ் 7 டிவைடட் பை 14. இதில் என்ன கிடைக்கும் 8 டிவைடட் பை 14 மைனஸ் 7 டிவைடட் பை 14. இப்போ டினாமினேட்டரில் சேம் வேல்யூ இருக்குது. ஸோ 8லேருந்து 7 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும் 1/14. அடுத்து பியோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஓல்டு ரேஷியோலேருந்து நியூ ரேஷியோவை மைனஸ் பண்ணணும். ஓல்டு ரேஷியோ எவ்வளவு 3/7, நியூ ரேஷியோ எவ்வளவு 4/14. அப்போது இதுவும் அதே மாதிரி தான். கீழே டினாமினேட்டரில் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ 7 என்னவா மாற்றணும் 14ஆக மாற்றணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 2 டிவைடட் பை 7 × 2 மைனஸ் 4 டிவைடட் பை 14. இப்போது 6 டிவைடட் பை 14 மைனஸ் 4 டிவைடட் பை 14. இப்போ டினாமினேட்டரில் 14 இருக்குது. ஸோ கீழே 14 போட்டு 6லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2. அப்போ 2/14. இதான் வந்து என்னது பியோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஏயோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/14, பியோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2/14. ஏயோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/14, பியோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2/14.
கரெக்டு தானே? ஆமாம். ஏயோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/14, பியோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2/14. இப்போ வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பிக்கு எவ்வளோ வரும்? 1:2. சரியா? இதான் இவ்வளோ தான் ப்ராப்ளம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட காமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.